உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண விருதுகளை வழங்கும் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதே கடும் வெயிலில் அணிவகுப்பில் நின்றிருந்த காவலர்கள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலையம் மைதானத்தில் நடைபெற்று வந்த புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண கொடி வழங்கும் விழா மத்திய உள்துறை அமைச்சர் வருகை தந்தார். அப்பொழுது துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண கொடி விருதினை புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங்கிடம் வழங்கிய உள்துறை அமைச்சர் அதனைத் தொடர்ந்து காவல்துறையுடைய தொடர் அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு காவல்துறையின் அணிவகுப்பு முடித்த பிறகு உள்துறை அமைச்சர் பேசத் தொடங்கினார். அப்பொழுது கடுமையான வெயிலானது வாட்டி வதைத்தது. காலையிலேயே கடும் வெயில் வாட்டியதன் காரணமாக 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் மயங்கி விழுந்து அங்கிருந்து தூக்கி செல்லும் நிகழ்வானது ஏற்பட்டது. இதனால் அந்த நிகழ்வில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டது. கடுமையான வெயில் தாக்கம் அதிகரித்ததன் காரணமாகவும் தொடர்ந்து அவர்கள் 1.5 மாதத்துக்கு மேலாக பயிற்சி எடுத்ததன் காரணமாகவும் இன்று அதிக அளவில் வெயில் வாட்டி வதைத்ததால் அதிக நேரம் அவங்க நிற்கக்கூடிய சூழலானது ஏற்பட்டது. காலை 8:25 மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்தார். ஆனால் 10:30 மணி வரை அவர்கள் தொடர்ந்து அந்த வெயிலில் நின்றதன் காரணமாக கடுமையான வெயில் தாக்கத்தினால் காவலர்கள் அந்த வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் மயங்கி விழுந்தார்கள். 3க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் மயங்கி விழுந்தனர். அவர்களை ஸ்ட்ரெச்சரில் எடுத்து சென்று அவர்களுக்கு முதலுதவியானது அளிக்கப்பட்டது. இதனால் நிகழ்வில் அந்த காவலரின் நிகழ்வில் கொஞ்சம் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.